பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரோதி வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி 26/5/2024 ஞாயிற்றுக்கிழமையாகின்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். முதல்ல மேச ராசி. குடும்பத்துல மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடந்தேறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. மனதிற்கு பிடித்தமான விஷயங்களை நல்லபடியாகவே பேசக்கூடிய ஒரு சூழல். நீங்க பேசுறத மற்றவங்க கேட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் இவங்க கூட கம்யூனிகேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல அவங்களுடைய பேச்சு இருக்க போது அனைவரையும் கவரும் வண்ணமான பேச்சு. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைதாமதங்கள் நிவர்த்தியாக போது கையில வருமானம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்கிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்றைய நாள் எந்த ஒரு காரியம் தொட்டாலும் இறுதியில் அது உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்கிறது. மனசு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கும். சில நேரங்கள்ல பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த ஒரு விஷயம் இருக்குது. சின்ன சின்னதா பொருளாதார தடைகள் நீங்கக்கூடிய ஒரு சூழலையும் சொல்கிறது. மற்றபடி என்ன தடை தாமதங்கள் என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் இறுதியில் ஜெயிக்க போறது இன்றைய நல்ல ரிஷபம் மட்டுமே. சோ அப்ப பெண்கள் கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தா போதுமானது இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. மிதுன ராசி. செலவுகளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டோம். இப்படிலாம் பண்ணா இவ்வளவு செலவாகும், இவ்வளவு செலவாச்சுன்னா ஒரு வருமானமே கரைஞ்சு போயிடுமே, என்ன பண்றது அப்படிங்கிற யோசனை இல்லாம கண்மூடித்தனமான செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அப்ப இன்றைய நாள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உபயோகமான செலவுகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதை ப்ரொசீட் பண்றது நல்லது. 2ஆம் பட்சமா முடிஞ்ச அளவு செலவை குறைச்சிக்கிறது. அது உபயோகம் இல்லையோ முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை குறைச்சிக்கிறது நல்லது. வெளியூர் வெளிமாநில பயணம் மேற்கொள்ள வேண்டாம் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததான் கடகராசி. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. தொட்ட காரியம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. மேல்மூத்த அதிகாரிகள் அல்லது பாலிய நண்பர்கள், தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்க போறாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வகையில் இருக்க போறாங்க. தேவையான உதவிகள் அவர்கள் மூலமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. அடுத்ததா சிம்ம ராசி. தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதுமையான சில மாற்றங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்கள், முயற்சி செய்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பாசிட்டிவா நடக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளையும் சொல்கிறது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உங்களுக்கு அது வெற்றியை தரும் ஒரு பெண்ணினுடைய உதவியின் மூலமாக அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறது. அப்ப யாராவது ஒருத்தர் லேடிஸ் ஏதாவது அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு கொஞ்சம் நம்ம முரண்டு பிடிக்காம சரி அவங்க ஏதோ சொல்றாங்க, அவங்க நல்லது இருக்கும் அதுல அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து நடந்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கரு நீலம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 8. இதுதான் கன்னிராசி. கன்னிராசிக்கு உங்களுடைய பேச்சுக்கு மற்றவர்கள் மத்தியில் ஒரு மதிப்பு உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல். உங்களுடைய திறமையை பார்த்து பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. தந்தையினுடைய பாசம் நிறைய கிடைக்க போது. தந்தைக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழலை சொல்லுது. தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். தெய்வீக நாட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 3. அடுத்ததா துளாராசி. சற்று கவனம்
அதிகம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாமே அதுவா வர்றது கிடையாது. நம்மளா தேடி போய் சில விஷயங்கள்ல செய்யறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றதுன்னா அவசர போக்குல சில பிரச்சனைகளை நம்மளா தேடிக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குது. முடிந்த அளவு புது மாற்றங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், நிதானமாக இருக்க வேண்டிய நாள். அதே போல குறுக்க பேசுறது, ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்கன்னு அதை பத்தி கவலைப்படாம நம்மளுக்கு என்ன தெரியுமோ நம்மளோட நாலேஜ் என்னமோ அதை மட்டுமே முன் வச்சு பேசுறது, இந்த மாதிரியான ஒரு தவறான நடவடிக்கைகளும் என்று அப்ப பேச்சிலையும் கவனம் தேவைப்படக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. எதிர்பாராத நேரத்துல வருமானம் அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கணும் அப்படின்னா முருகப்பெருமான் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 9. விருச்சிக ராசி. பொருளாதார முன்னேற்றம் உருவாவதற்குண்டான அடித்தளமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது. வியாபாரம் விருத்தியாகக்கூடிய ஒரு அமைப்பு, கூடவே உங்களுடைய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். ஊரில் பெரிய நபர்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது. கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அலைச்சலை தாண்டி நல்லது ஒரு லாபம் உண்டாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. கூடவே இன்றைய நாள் உங்களுக்கு கணவனை விட மனைவி அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. அப்போ நம்மளை காட்டிலும் நம்ம வாழ்க்கை துணை பவர்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போறதுல தப்பு இல்லை அப்படிங்கறத மறைமுகமா இது சொல்லுது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 6. தனுசு ராசி. வேலைப்பளு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. மனசு ஒருநிலைப்படாம கொஞ்சம் சஞ்சலமா இருப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. இப்ப மனசை ஒருநிலைப்படுத்துங்க, தேவையான விஷயங்களை யோசிங்க, தேவையில்லாத விஷயங்களை விட்டு விலகிடுங்க. லாபம் நினைச்சு செய்யக்கூடிய காரியங்கள்னால எதிர்ப்புகளும் சங்கடங்களும் வரக்கூடிய ஒரு சூழல். சற்று கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமா பெண்களிடம் ஜாக்கிரதை அதிகம் தேவைப்படுகின்ற நாளாக பார்க்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. மகர ராசி. மனசு ரொம்ப தெளிவா கிளியரா இருக்கக்கூடிய ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. என்ன பிளான் பண்றீங்களோ அதை பக்காவா செய்து காட்டக்கூடிய ஒரு சூழல் உண்டு. என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை பக்காவா பிளான் பண்ணிடுவீங்க. எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இன்றைக்கு மனசுக்கு பிடித்தாற் போல சில சம்பவங்கள் நடந்திடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. காரிய வெற்றி உண்டாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும். வேலை அப்படிங்கிற விஷயத்தை விட்டு போட்டு ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் இன்றைய நாள் உங்க மனசுல இருந்து தூக்கிடுங்க. வேலையில கொஞ்சம் டெடிகேஷனா இருங்க. அற்புதமான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு மாறும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 1. அடுத்ததா கும்பராசி. கும்பராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது. தாயார் சார்ந்த விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் நீங்கும். அவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் குறையும். தாய் தந்தையினரிடையே நல்ல ஒற்றுமை உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். வண்டி வேலை செய்வீங்களா, புதுசா வண்டி வாங்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் முழுமையாக கிடைக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 2. அடுத்ததான் மீனராசி. மீனராசி புதுசா எந்த விதமான மாற்றங்களும் செய்யக்கூடாது. அப்படி செய்ய தூண்டுவாங்க கூட இருக்கிறவங்க. அப்படி செய்யும்பாங்க. நம்மளுக்கே என்ன சொல்றதுன்னா அவ்வளவு தைரியம் இருக்கும், இப்படி பண்ணிடலாம் அப்படி பண்ணிடலாம். ஆனா இன்றைக்கு அவ்வாறு துணிந்து செய்யப்படக்கூடிய ஒரு காரியங்கள் மூலமாக அதீத மன உளைச்சலும் டென்ஷனும் பிரஷரும் மட்டுமே உங்களுக்கு மிச்சமே தவிர அதுல ஒரு நன்மை நடந்துடாது அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. புது மாற்றங்கள் செய்யாம ஆஸ் யூசுவல் உங்களுடைய லைஃப் எப்படி மூவ் ஆன் ஆகுதோ அதே போல இன்றைய நாளும் கடந்து வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. அக்கம் பக்கத்தினர்கிட்ட தேவையில்லாத கருத்துக்களை பேசாம இருக்கிறது நல்லது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், அதிர்ஷ்ட எண் நம்பர் 5. மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.